அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாரும் உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவங்க, இரக்கமிக்கவங்க. ஆனால் என்ன வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இந்த காணொளியில் சின்னதாக 3 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல் உதாரணம், நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சு நான் பங்களாவுக்கு அப்படி போயிட்டு இருந்தேன். எனக்கு எதிர்ப்பற வந்த ஒரு மனிதர் படக்குன்னு சட்டையை தூக்கி காட்டினார். வயிறில் ஒரு பெரிய காயம் இருந்தது. உடனே கையில் இருக்கிற மருத்துவ குறிப்பை காட்டி கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் என்னால் முடிஞ்சதை ஒரு உதவி செஞ்சு அனுப்பிட்டேன். ஒரு 2 மாதம் இருக்கும். திரும்ப அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சு வரும் பொழுது நேர எதிர்ப்பற வந்து படக்குன்னு சட்டையை தூக்கி காட்டிட்டு திரும்பவும் கேட்டார். நான் 2வது முறை கொடுத்துட்டு நான் சொன்னேன், இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா பங்கு அலுவலகத்துக்கு போங்க. பங்கு அலுவலகத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, இது மாதிரி உதவி செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அவங்க சில குறிப்புகளெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு, இனிமேலும் உங்களுக்கு உதவி தேவைன்னா பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போங்க, அரசாங்கம் சார்பாக சில நிதி இருக்குது, அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. 2வது உதாரணம், ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு 4-5 முறை இருமல் வந்துருச்சு. வழக்கமாக இருமல் வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ அந்த நேரத்துலலாம் வீட்டுக்கு பேசுறது இல்லை. பொதுவாக துறவிகள் தங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கையில் வீடுகளை பெரும்பாலும் கூப்பிட்டு பேச மாட்டாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் யதார்த்தமாக நான் இருமுன பொழுது எங்கள் அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு உடனே எங்கள் அம்மா மருத்துவ குறிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுடுதண்ணி குடி, சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா தொண்டையை கொப்பளிச்சு அந்த உப்பு தண்ணி உள்நாக்கில் படுறது மாதிரி செய்ய, நல்ல வேது புடி பாரு, ஒரு 2 நாள் பாரு, அப்படி சரியாகலை அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிருப்பா, அப்படியே விட்டுறாத. அடுத்து 3வது உதாரணம், ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் நல்லா ஆக்டிவாக இருந்தான், நல்ல சுறுசுறுப்பு, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு துருன்னு தெரியும். அப்படியே திடீர்னு கொஞ்ச நாள் அப்படியே ஆள் பேச்சை குறைச்சான், எங்கேயும் நண்பர்களோட வெளியில் போகிறத குறைச்சான், வீட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தான், கதவை பூட்டிக்கிற ஆரம்பித்தான். அவனுக்கு ஏதோ சிக்கல் அப்படின்னு வீட்டில் புரிஞ்சிருச்சு. கூப்பிட்டு அப்பா அம்மா பேசுகிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் பேசுகிறாங்க, ஆனாலும் அவனால் அதுலேருந்து வெளியில் வர முடியலை. அப்போ ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, சரி பரவாயில்ல, பக்கத்தில் மனநல வழிகாட்டி இருக்கிறாரு, நீ போய் பார்த்துட்டு வா, நீ அவரோட பேசினாயினா அடுத்து உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன சிக்கல் இப்போதைக்கு இருக்குங்கிறத அவர் அறிஞ்சு உனக்கு வழிகாட்டுவார்னு அனுப்பி வச்சாங்க. இந்த 3 உதாரணங்கள்லையும் ஒவ்வொருத்தருமே தாராள உள்ளத்தோடு இருந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே கருணையோடும் கனிவோடு தான் நடந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருந்தது. நான் உதவி செஞ்சேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அலுவலகத்துக்கு போக சொன்னேன், அலுவலகத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போக சொன்னாங்க. எங்கள் அம்மா இயற்கை ரீதியான சில மருத்துவங்களை சொன்னாங்க, அடுத்து மருத்துவரை பாருன்னு சொல்லிட்டாங்க. 3வது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆறுதல் மொழி சொன்னாங்க, அடுத்து மனநல வழிகாட்டியே சொல்லிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களால் இயன்ற அளவு கனிவோடும் இரக்கத்தோடும் தாராள உள்ளத்தோடும் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் வித் எ லிமிட்டேஷன். ஆனால் கடவுள் நம்மை அப்படி அணுகிறதில்லை. இயேசு சொல்கிறாரு, சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என்னிடம் வந்து இளைப்பாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். இயேசுவிடம் செல்வோம். தன்னுடைய காயங்களால் நம்மை மீட்டு கொண்டவர் அவர். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் அவர். நம்முடைய துயரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் நம்மை போலவே அவர் ஒதுக்கப்பட்டார், நம்மை போலவே மற்றவர்களால் தீர்ப்பிடப்பட்டார், நம்மை போலவே அழுதார், நம்மை போலவே உயிருக்காக பயந்து ஓடினார், நம்மை போலவே யாரும் ஏளனம் பேசி விடுவார்களோ என சொல்லி பயந்து தயங்கினார், நம்மை போலவே மலைக்கு சென்று கோவிலுக்கு சென்று ஜெபித்து தந்தையாம் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவருக்கு எந்த லிமிட்டேஷன், இதுவரைதான் நான், இதுதான் என்னுடைய எல்லை என்று எதுவுமே இல்லை. எப்பொழுது போனாலும் ஏற்றுக்கொள்வார், எந்த நிலையில் போனாலும் அரவணைத்துக் கொள்வார். அவர் நம்மை ஆசீர்வதித்து தேற்றுவார். நாம் தயங்குகிறோம், வேண்டாம், துணிந்து தைரியமாக போவோம். அவர் நமது சகோதரர், நமது தந்தை, நம்மை அரவணைத்து காப்பாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. God bless you.